முன்னாடியே வந்து 2 வீடியோ வந்து நெட்டில் டிசைன் போட்டதுனால உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்லைன் எங்கே இருக்கோ அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி நெட்டை வந்து மிஷினில் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குண்டூசி குத்துறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷின் இல்லாதவங்க கண்டிப்பாக குண்டூசி குத்தி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நீட்டாக வச்சு அட்டாச் பண்ணிட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு நெட்டில் முடிஞ்ச மாதிரி. இப்போ வந்து நெக் லைனில் வந்துட்டு ஒரு 3 லைன் ஜெரி லைன் கொடுத்துக்கலாம். அதாவது மேலே மட்டும்தான் நெக்லைன் 3 லைன் வந்து ஜெரி லைன் கொடுக்க போகிறோம். சைடில் வந்து அதாவது கீழே இறக்கத்துக்கு நம்ம நெட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு டிசைன் வரும். டிசைனை போட்டு முடிச்சுட்டு தான் அந்த கர்வாக டிசைன்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ பீடு 2 சுகர் பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது நார்மல் சுகர் பீட் கிடையாது, அதாவது கோல்டு கலர் கிடையாது, மெஹந்தி கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர். நீங்கள் மெஹந்தி கலர் யூஸ் பண்ணலாம், பட் காப்பர் கலர் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா காப்பர் கலர் வந்து சீக்கிரமாக டல் ஆகிடுது. நான் அடுத்து வந்து கட் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த கட் டியூப் ஆப்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு ஸ்டோன் சேஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ 2 ஒரே சைஸுன்றதுனால எனக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மாத்திர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். 2 நெக்லைன் முடித்ததுக்கப்புறமா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப பெருசாக நான் யூஸ் பண்ண கிடையாது. கண்டிப்பாக வந்து எப்படி ட்ரேசிங் போடுறது இந்த மாதிரி ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஒரே ஒரு க்ளூவோட மூடி மட்டும் வச்சு போட்டு கொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணல. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் 24 சைஸ் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சென்டரில் வந்துட்டு ஐ பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த ஜெர்கான் ஸ்டோன் மட்டும் எடுப்போம் இல்லையா, பட் இதில் வந்து அந்த ஹோல் ஸ்டோனோட அந்த கவரையும் சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சும்மா நார்மல் ஸ்டோனோ ஃபிட்டிங் ஸ்டோனோ வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் க்ளூ வச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்கொயர் டைப்லேயும் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா சுற்றியும் நம்ம 3 பீடை வச்சுக்கலாம். க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் அந்த சென்டர் மாறாமல் வைக்கணும். 5 வச்சாவே கரெக்டாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் 5 வச்சுக்கோங்க. நான் 6 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா நானும் 5 தான் வைப்பேன். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கம் ரவுண்டாக சுற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கொடி டிசைனை